நாங்கள் இன்றைக்கி நம்ம தூத்துக்குடியில் இருக்கிற ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜாருக்கு தாங்க வந்திருக்கோம். லாஸ்ட் வீக் இங்கே வந்திருந்தோம். ஆஃபர்ஸ் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் டைம் இல்லாததுனால நிறைய எடுக்க முடியல. அதனால இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி வந்துட்டோம். ட்ரெஸ்லாம் நல்லா ஆஃபரில் போட்டிருக்காங்க. 50% ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அதான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கலான்னு வந்திருந்தோம். இங்கே பாருங்கள், ஜோ குட்டி நடக்கவே விடலை. அவனாக ஸ்டெப்ஸ்லலாம் ஏறி வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தான். அவனாக ஏறிட்டான். கடைக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கே 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கீழே அப்படியே விளாண்டுட்டு இருந்தான். மேலே அவன் வரவே இல்லை. கீழே நல்லா பார்க்கிங் ஏரியாவில் ஃப்ரீயாக இருந்துச்சு. அதனால் அவன் விளையாடிட்டு இருந்தான். இந்த மாதிரி திங்ஸ்லாம் ஜஸ்ட் 99 தான். இது எல்லாமே 99 தான், எது எடுத்தாலுமே. இது என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே 49லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஆஃபர்ஸ் எல்லாமே. 49, அதுக்கப்புறம் 99. இந்த சில்வர் ஐட்டம் கூட ஆஃபரில் தான் இருந்துச்சு. டிமார்ட்டை கம்பேர் பண்ணுறதுக்கு இங்கே ரொம்ப சீப்பாக தான் இருந்தது. லாஸ்ட் வீக் டிமார்ட் போயிருந்தோம். அங்கே பார்த்ததுக்கு இங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ஜோ பார்த்திங்கன்னா அவனுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தான். இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால அவன் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். சாக்லேட் வேணும், பிஸ்கெட், அது இதுன்னு அவனுக்கு தேவையானதெல்லாம் அவன் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த சைடு எல்லாமே ஆஃபர்ஸ் தான் இருக்குது. சாக்லேட்லாம் பார்த்திங்கன்னா பை 2 get 1 போட்டிருந்தாங்க. நான் இந்த சாக்லேட் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த ஃப்ளேவர் கிடைக்கல கோக்னட்டில். டிமார்ட்டில் பார்த்தேன் இது இல்லை, ஆனால் இங்கே இருந்துச்சு. அதனால் இதில் நான் 2 எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு யாருக்காவது இந்த ஃப்ளேவர் சாக்லேட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இங்கே ஸ்மார்ட் பஜாரில் வாங்கிக்கலாம். ஆன்லைனில் பார்த்ததை விட இங்கே நல்லாவே ஆஃபரில் தான் இருக்குது. உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ரிலையன்ஸ் பஜாரில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அங்கே எப்படி ஆஃபர் இருக்குன்னு தெரில. இங்கே ஆஃபர்ஸ் நல்லா போயிட்டுருக்கு. இந்த லாஸ்ட் மந்த்லேருந்து இப்போ கொஞ்சம் நல்லா ஆஃபர் போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி குர்த்திலாம் பார்த்திங்கன்னா 299க்கே ஸ்டார்ட் ஆகுது. கலர்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஃபுல்லாக லைட் கலர்ஸில் 299க்கு லைட் கலர்ஸில் நல்லா இருந்துச்சு. இந்த ப்ளூ பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த பிங்க்குமே அழகாக இருந்துச்சு. கிளாத் நல்லா திக்காக இருந்துச்சுங்க. இதே டிமார்ட்டில் இது 400 சம்திங் போட்டிருந்தாங்க, 500க்கு. அந்த கிளாத்தை கம்பேர் பண்ணுறதுக்கு இங்கே இதில் நல்லா இருந்துச்சு. நம்ம ஆஜியோ அதில் பார்த்தோன்னா இந்த மாதிரி குர்த்திலாம் இருக்கும் தெரியுமா, அதே இது இதில் 299க்கு வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் அதை விட கொஞ்சம் அதிகமான ரேட்டு. இதுலேயுமே நிறைய கலர்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி க்ராக்கர்ஸு, ஷூஸ்லாம் போட்டிருந்தாங்க. லாஸ்ட் வீக் நான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஷார்ட்ஸ் எடுக்கணும்னு நினச்சிருந்தோம். ஆனால் எடுக்க டைம் இல்லை. அதனால தான் சரி இன்றைக்கி எடுக்கலான்னு பார்த்தோம். இதை பார்த்திங்கன்னா 129 தான். கலர்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. பாய்ஸ்க்கு ஷர்ட்டு, டிஷர்ட்டு எல்லாமே ஆஃபர் நல்லா போட்டிருக்காங்க. பை 1 get 1லேயும் போட்டிருக்காங்க. அதாவது 599 ஒரு ஷர்ட்டு. அதை நீங்கள் 2 எடுத்திங்கன்னா ஆஃப் ரேட் தான். அதே இது நீங்கள் ஒரு பீஸ் கூட எடுத்துக்கலாம். 300 to 99 சம்திங் வரும். கலர்ஸ்லாம் பாருங்களேன். இந்த ஷார்ட்ஸ் நல்லா இருந்துச்சு.
கிளாத்துமே பியூர் காட்டன் தான். இந்த டைமு பாய்ஸில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் அதிகமாக வந்துருந்துச்சு. லாஸ்ட் வீக் அது இல்லை. கேர்ள்ஸுக்கு தான் ஃப்ராக்லாம் நல்லா இருந்தது. இதெல்லாம் வந்து 500 தான், 400 சம்திங் தான் இருந்துச்சு. ஆனால் இதே இது நம்ம ஃபஸ்ட்டு அதிலலாம் பார்க்கும்போது ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க, சீப்பாக இருக்குது. நீங்கள் அழகாக இங்கே வந்து எடுத்துக்கலாம். பாய்ஸை விட வந்து கேர்ள்ஸுக்கு நல்லா கலெக்ஷன்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி கொஞ்சம் பெரியவங்களுக்கு வந்து பாய்ஸில் நல்லாயிருக்கு ஷர்ட். அதே மாதிரி இது தாங்க பை ஒன் கெட் ஒனில் போட்டிருந்தாங்க. இதில் வந்து அந்த லைம் க்ரீன் கலர் இருக்குல்ல, அந்த ஒயிட்டில், அதுதான் நாங்கள் எடுத்திருந்தோம். நீங்கள் ஒரு ஷர்ட்டாக எடுத்துக்கலாம், ரெண்டாகவும் எடுத்துக்கலாம். இந்த ஷர்ட்டு தான். இது நல்லாயிருக்கான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஷார்ட்ஸ்க்கு வந்து இந்த ஷர்ட் நல்லா இருந்துச்சு. அதுக்காகவே நான் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை லாஸ்ட் வீக் நான் காலியாக இருக்கும்னு நினச்சேன், இருந்துச்சு. ஜோ அவனை வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயும் விடலைங்க. உள்ளே போயிட்டான். அவன் உள்ளே போயிட்டு விளையாடிட்டு இருந்தான் கண்ணாடியை பார்த்துட்டு. ஃபைனலாக நாங்கள் வந்து அந்த ஷார்ட்ஸும் ஹஸ்பண்டுக்கு வந்து ஷர்ட்டும் எடுத்தோம். எல்லாமே ஆஃபரில் தான். எனக்கு வந்து இந்த டிஷர்ட் எடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இதுவுமே வந்து உங்களுக்கு 50% ஆஃபருங்க. 299 அதில் வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 150 தான் டிஷர்ட்டு. கலர்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்தது. நான் லாஸ்ட் வீக் அந்த பிளாக் எடுக்கணும்னு நினச்சேன். பட் அது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்ததுனால எடுக்கலை. நான் இதில் வந்து ஒரு ஒயிட் வித் வயலட் கலர் டிஷர்ட் எடுத்திருக்கேன். 150 தான். நல்லா பிராண்டடாக இருக்குது. இந்த டிஷர்ட் தான் எடுத்திருந்தேன். என்னோடய சைஸ்க்கு வந்து அவ்வளோவா கிடைக்கல. ஸ்மால் சைஸ்லாம் நிறைய இருக்குங்க டிஷர்ட்டு. ஜோ அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் ஃபுல்லாக டாய் செக்ஷனுக்கு வந்துட்டான். டாய்ஸுமே இந்த டைம் ரொம்ப அதிகமாக வந்துருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது, ஃப்ரீயாக இருந்தது. அதனால் அவன் பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தான். டாய்ஸும் பார்த்திங்கன்னா ஆஃபரில் தான் இருக்குங்க. எல்லாமே ஆஃபர் தான். நிறையா 50% ஆஃபரில் போட்டிருக்காங்க. 49லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு ஆஃபர்ஸு. அழகாக நீங்கள் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரிலையன்ஸ் மார்ட்டில் போய் வாங்கி பாருங்கள். சாரி, ரிலையன்ஸ் சூப்பர் பஜாரில் நிறையா பை ஒன் கெட் ஒன்னும் போட்டிருக்காங்க. ஃபைனலாக வந்துட்டு நாங்கள் வாங்கிட்டோம். ரொம்ப டைம் ஆனதுனால வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்னும் கொஞ்சம் வாங்கணும். நெக்ஸ்ட் வீக் வரலான்ட்ருக்கோம். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் ஆஃபர் எப்படி இருக்குது அப்படின்னு. நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை ரொம்ப சீப்பாக வாங்கணும் நினச்சிங்கன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம்.